ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன். விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய மகாராஜா அந்த படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜா திரைப்படம் 50வது படங்க. இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது படம். ஏற்கனவே குரங்கு பொம்மை அப்படின்னு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மகாராஜா படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு லட்சுமி காணாம போயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உடனே ஸ்டேஷன்ல ஓஹோ லட்சுமியா, லட்சுமிக்கு வயசு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்ல லட்சுமின்றது வந்து பொண்ணு கிடையாது, அது வந்து ஒரு குப்பை தொட்டி, அதாவது இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு டஸ்ட்பின், அதுதான் வந்து லட்சுமி அப்படின்னு. உடனே ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இன்ஸ்பெக்டரா வரக்கூடியவர் தான் வந்து நட்டி. அவர் என்ன பண்றாருன்னா விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அந்த கேஸை வந்து எடுத்துக்கிறாரு. இந்த டஸ்ட்பின் தொலைஞ்சு போன கதை வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சூழ்நிலையில, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அனுராக் காஷ்யப் அவர் என்ன பண்றாருன்னா வீடுகளில் பூந்து கொள்ளை அடிக்கிறாரு. கொள்ளை அடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள கொலையும் செய்யறாரு. இது ஒரு பக்கம் போக, திடீர்னு விஜய் சேதுபதி என்ன பண்றாருன்னா பாய்ஸ் மணிகண்டனை வந்து வெறித்தனமா தலையை துண்டாக்கி கொலை பண்றாரு. ஸோ இந்த குப்பை தொட்டி திருடு போறதுக்கும் இந்த வீட்டுங்கள்ல நடக்கிற திருட்டுக்கும் பாய்ஸ் மணிகண்டனை எதுக்காக விஜய் சேதுபதி கொலை பண்ணாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா படத்தோட மீதி கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து சலிப்பு தட்டாம, எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்காம நல்லா ஜெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இடைவேளைக்கு அப்புறம் ஒரு சில காட்சிகள் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு கடைசியா கிளைமேக்ஸ் காட்சியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்பீடு கொடுத்தாங்களோ அதே ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சி வர்றப்போ கொடுத்துருக்காங்க. இந்த மகாராஜா திரைப்படத்துல படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், சண்டை காட்சிகள் ஆகட்டும், இது எல்லாமே சிறப்பா இருந்தாலும் இதை தாண்டி ரொம்ப சிறப்பா ஜொலிக்கிற விஷயம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸா இருக்குன்னு சொல்லாங்க. சமீபத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் வில்லனா நடித்த திரைப்படங்கள் தவிர்த்து, மாஸ்டர், விக்ரம் இந்த மாதிரி திரைப்படங்களை தவிர்த்து அவர் ஹீரோவா நடித்த திரைப்படங்கள் எதுவுமே சரியா போல, அதுல அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இந்த மகாராஜா திரைப்படத்துல தான் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அதை பார்த்து துடிச்சு போற பாசமிகு தந்தையாகவும், எதிரிகளை துவம்சம் பண்றதுல சண்டை காட்சிகளை ஒரு மாஸ் ஹீரோவாகவும், இது எல்லாத்துக்கும் மேல தான் மனைவி தான் கண் முன்னாலே இறந்து போற காட்சியில அவரு அந்த கண்ணீர் விட்டு அழக்கூடிய அந்த காட்சியெல்லாம் வந்து உண்மையிலே நம்மளோட மனசே வந்து இலகி போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு முந்தின திரைப்படங்களை விட எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அதாவது 96 திரைப்படத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் கதாநாயகனா நல்லபடியா நடிச்சிருக்காருன்னா இந்த மகாராஜா திரைப்படத்தை நம்ம சொல்லலாம். அதே போல படம் முழுவதும் இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய நட்டி வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் காவல்துறை அதிகாரியா காட்டுறாங்க. அவரை காட்டும் போதெல்லாம் படம் ஏதோ ஸ்லோவா போற மாதிரி, ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி காட்டுது. ஆனா கிளைமேக்ஸ்ல அவரோட கேரக்டர் கொடுக்குற ட்விஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, வேற லெவல்ல அவரோட கேரக்டர் தூக்கி வச்சிருக்காருன்னே சொல்லாங்க இயக்குனர். படத்துல ஒரு சில இடங்கள்ல டிராபேக்ஸ், ஒரு சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பும் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களோட ஸ்கிரீன் பிளேவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ரசிக்க வச்சுட்டு அப்படியே கொண்டு போயிடுதுன்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த மகாராஜா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, விஜய் சேதுபதி அவர்களோட 50வது திரைப்படத்துல 50 திரைப்படங்கள் இல்லாத ஒரு மாசாவும் கிளாஸாவும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸாவும் நம்மளுக்கு கொடுத்து இந்த மகாராஜா படத்தை நம்ம எல்லாரையும் ரசிக்கும்படி ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படமா கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லாங்க.